ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெத்து கிராஃப்ட். இந்த வீடியோவில் ஷார்ட் ஸ்லீவுக்கு ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவோட மார்க்கிங் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்லீவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பைரல் ஒர்க்கில் த்ரெட் ஒர்க்கும் அண்ட் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஸ்டிச்சும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஷார்ட் ஸ்லீவில் ஒர்க் பண்ணி மட்டும்தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ எண்டில் இதோட நெக் பேட்டர்ன்லேயும் நான் ஒர்க் பண்ணதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷார்ட் ஸ்லீவில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழேருந்து 1/2 இன்ச் ஒரு பார்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதோடு சேர்ந்து அந்த ஸ்பைரலும் ஒர்க்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க திலகமத்தில் தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லீவில் இருக்க அங்கங்கே டாட்டில் சின்ன சின்ன புட்டாஸ் தான் பண்ண போகிறோம். த்ரெட் ஒர்க் புட்டாஸ் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் ஸ்டார்டிங்கில் 2 லைன் ஜரி த்ரெட்டு, ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஜரி த்ரெட்டோட நம்பர் 701 டயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் லாக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் த்ரெட்டு. ரெண்டு பீடுக்காக ஒரு ஸ்டிச் போடுங்க. சுகர் பீட்டுக்கும் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். A1 மம்தா பிராண்டு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் பீடை இந்த இடத்து வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் சுகர் பீடு வி ஷேப்பில் மங்கி மாடலில் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட் டைம் இந்த ரன்னிங் ஸ்டோனையும் ஜரி த்ரெட்டையும் நீங்கள் வங்கி ஸ்டைல்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக வேணும்னு சொன்னதுனால நான் ஸ்ட்ரைட்டாக அந்த 2 லைனையும் போட்டிருக்கேன். அந்த வியோட ஷார்ப் எட்ஜில் நம்ம பீடு சுகர் பீடு அக் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. ஸோ இப்போ வங்கி ஷேப்புக்கு நம்ம அந்த சுகர் பீடு ஒர்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல செயின் ஃபில்லிங் வந்துடும். ஸோ இது எப்பயும் போல் மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது ஸ்ட்ரெயிட் லைனாகவே சுகர் பீட் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ரன்னிங் ஸ்டோனே வைக்க போகிறோம். ஆனால் அது ஸ்பைரலில் ஒர்க் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பெண்ட் ஆகிறது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா. ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த லைனையே ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டில் எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டோன் வைக்கும்போது 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் ஒரு மாதிரி போட்டால் கூட ஓகே தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால அது க்ரிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பெண்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே ஒரு ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு லைன் சுகர் பீட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 ஒர்க் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம சுகர் பீடோட எண்டில் ரன்னிங் ஸ்டோன் ஒர்க் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரன்னிங் ஸ்டோன் சப்போர்ட் இருக்காது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டேவும் நீங்கள் அங்கங்கே லைட்டாக க்ளூ வச்சு ஸோ ரன்னிங் ஸ்டோன் வச்சு ஒட்டிடணும் ஃபஸ்ட்டேவும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ இது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே நான் க்ளூ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே நான் ஸ்பைரல்லே ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு அந்த சைடு தான் நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோனை இழுத்துட்டு அந்த லைன் மேலே வச்சுட்டு லைனுக்கு இந்த சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணி இழுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வரைஞ்சிருக்க அந்த ஸ்பைரல் லைன் மேலே தான் அந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம அந்த வளைவான இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டோனுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் உள்ளே வரைஞ்சதுலேயே 2 லைன் போட்டிருப்பேன். ஸோ ஒரு லைன் நம்ம ரன்னிங் ஸ்டோனுக்காக, ஸோ இன்னொரு லைன் நம்ம எண்டிங் லைன் வரதுக்காக. உள்ளேயும் த்ரெட் லோடு ஒர்க்கும் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இன்னொரு லைனையும் உள்ளே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நான் காட்டுறதுல இந்த இடத்துல 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நகண்ட விட்டு மறுபடியும் நீங்கள் 2 ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நல்ல கரெக்டான கோவான இடத்துல மட்டும் ஒரு ஸ்டோனுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டேர்னிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து நான் ஒன் சைடில் இருக்க அந்த ஸ்பைரல் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் 2 சைடுமே பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் வீடியோவில் நான் 2 பக்கமேவும் ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பைப்பிங் த்ரெட்டுக்கான டைப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட்டு. ஸோ இது வந்து டெய்லரிங் கடையில் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு மாடல் பைப்பிங் த்ரெட் இருக்குது. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா திக்னஸ் தான். ஸோ இதுக்கும் பார்த்தா தெரியும். க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து உங்களுக்கு திக்னஸாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். நம்ம லோடு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதுவோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெல்லிஸ் பைப்பிங் த்ரெட் வந்து நீங்கள் பீட் லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்லேயும் நீங்கள் லோடும் பண்ணலாம். ஸோ லோடு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த த்ரெட்டோட ரேட் வந்து 15 rupees. ஸோ இது போக இன்னொரு த்ரெட்டு இருக்குது. ஸோ பைண்டிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அந்த த்ரெட்டு இதை விட மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மேட் ஸ்டிச்சுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பைப்பிங் த்ரெட்லேயும் சணல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டார்க் கிரே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்லாம் இது வந்து வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லோடுக்கு அது யூஸ் பண்ணவே கூடாது. ஆரி ஒர்க்குக்கு லோடுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த த்ரெட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிசுறாக இருக்கும். பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ, அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக தொட்டு ஸோ மேலே மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஸ்டிஃபாக நின்றுக்கூடும். ஸோ பிசுரே உங்களுக்கு வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு நான் சாதாரண ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டிங்க்கு நம்ம வந்து zigzag ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டோனுக்கு சொன்ன மாதிரியும் இதையும் அங்கங்கே லைட்டாக க்ளூ வச்சு லைட்டாக ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டின பிறகு இதுக்கு மேலே zigzag ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து லோடுக்கு ஒர்க் பண்ணுறது அப்படின்னால ஸோ ரன்னிங் ஸ்டோனுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பைப்பிங் த்ரெட்டை நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணும்போது பக்கத்தில் ரன்னிங் ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் வந்து சிக்கல் விழுகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி zigzag இந்த சைடு அந்த சைடுன்னு ஒரு ஸ்டிச்சாக போட்டுட்டு நீ எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ ஃபுல் ஸ்பைரலையும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சேம் இதே மாதிரியும் இந்த சைடும் நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த த்ரெட் லோடுக்கு நான் பிங்க் அண்ட் எல்லோ கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். பைப்பிங் வச்சு இந்த த்ரெட் லோடு வந்து நிறையா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலும் இது நான் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பைரலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் ஸ்பைரலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி 1 இன்ச்சுக்கும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒரு கலரில் நம்ம லோட் பண்ண போகிறோம். இந்த டேர்னிங் லோடு வரும்போது மட்டும் உங்களுக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லோட் பண்ணணும். ஸோ இந்த சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி லோட் பண்ணுங்கள். ஸோ மேலே நீங்கள் கொண்டு போகும்போது த்ரெட்டை கொண்டு போகும்போது கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ கீழே நீங்கள் கேப் விடும்போது கீழே இருக்க பைப்பிங் த்ரெட்டை தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடையும் மேலே கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டு தான் ஆகணும். ஸோ 1 இன்ச் முடித்தோடனே நீங்கள் எண்ட் நாட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த இடம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் த்ரெட் லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் எல்லோ த்ரெட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வெளிப்புறமாக இருக்கிற அந்த லோடு வெளிப்புறம் இருக்கிற புறாமே கொஞ்சம் கேப் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உள் பக்கம் இருக்கிறது புறாமையும் நம்மளுக்கு கேப் கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லோட் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ வளைவான இடத்துல போடும்போது மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமே நான் லோடு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் கவனிச்சுக்க அப்படி என்னென்னா கலர் வந்து ஒரே சேம் கலர் வர மாதிரி நீங்கள் லோட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ரன்னிங் ஸ்டோனு, சுகர் பீடு, அப்புறம் ஜரி த்ரெட்டு இந்த மூணு ஸ்டிச்சுமே அகைன் நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ இதை உள்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸ்பைரலுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கேப் இருந்ததுனால நான் ஜரி த்ரெட்லேயும் செயின் ஃபில்லிங் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாமே நம்ம செயின் ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ திலகம் ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் போட்ட பிறகு ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி 5 லைன் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லைன்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லைன் முடிஞ்ச பிறகும் எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டுருங்க. பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு, ஸோ லைனுக்கு அப்புறம் ஒரு லாக்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஸ்டிச்சு த்ரெட்டை வந்து அப்படியே புல் பண்ணி இழுத்துட்டு அந்த லைனுக்கு கீழே லாக்கு கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போடணும். ஸோ குட்டி குட்டியாக போடுங்க. ஸோ இந்த லைன் முடிச்சோன்னா அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லைனை நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நான் நீடில் காட்டுற இடத்துல அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டாம் லைன் வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல, முதல்ல நீங்கள் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே லைனுக்கு கீழே லாக் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரெண்டுக்கு நடுவுலேருந்து த்ரெட்டை எடுத்து புல் பண்ணி இழுத்து ஸோ கீழே வந்து லைனுக்கு கீழே வந்து நீங்கள் லாக் போடணும். ஸோ எண்ட் நாட் போடாமே நீங்கள் கன்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்ம புல் பண்ணி எடுக்கும்போது ரேண்டமாக எடுக்கணும். செகண்ட் லைனுக்கு மட்டும் ஒவ்வொரு லைனுக்கும் இடையில வந்து புல் பண்ணி நீங்கள் எடுக்கணும். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் செகண்ட் லைனாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கீழே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிறதுனால நம்ம புல் பண்ணி இழுக்கும்போது அந்த லைன் மட்டும் கொஞ்சம் நம்ம திக்னஸாக நம்மளுக்கு கிடைக்கும். சேம் இதே மெத்தடில் தான் 5 லைனுக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு இதை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நடுவில் இருக்க திலகம் ஷேப்பை நான் முடிச்சிட்டேன். ஸோ 3 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பைரலும் மேலே இருக்க திலகம் ஷேப்பு அந்த பேட்டர்ன் ஸ்டிச் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்லீவில் இருக்க அங்கங்கே டாட்டில் வந்து த்ரெட் புட்டாஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த டாட்டான இடத்துல வந்து நான் ஒரு திலகம் ஷேப்புக்கு செயின் ஸ்டிச் போடுறேன். சில்க் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் எண்ட் நாட் போடாமல் அந்த த்ரெட்டை அப்படியே கன்னியூஸாக கொண்டு வந்து வீடியோவில் இருக்க மாதிரி ஸோ அந்த திலகம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க பிங்க் கலர் கிளாத்தை தெரியாத மாதிரி நீங்கள் நெருக்கமாக அந்த சாட்டின் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ அந்த திலகம் ஃபுல்லாக ஃபில் பண்ண பிறகு ஒரு லைன் வந்து சுகர் பீடு அதை சுற்றி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து திலகம் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடு ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே த்ரெட் எடுத்து ஸோ ஒரே ஒரு சுகர் பீடு வச்சு பீடை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போடுங்க. ஸோ இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் ஃப்ரேம்லேருந்து கலட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கிளாத்தை வந்து நான் ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டேன். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டின பிறகு எந்த இடத்துலையுமே கிளாத்தில் வந்து சுருக்குமே இருக்கக்கூடாது. சேம் இதே மாதிரி நான் இன்னொரு கையையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் பேக் நெக்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஸ்லீவில் போட்ட மாதிரி சேம் புட்டாஸ் அந்த ஸ்பைரல் எல்லாமே ஒன்றா வரும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இதே மாதிரி ஸ்பைரல் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல மட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் லீஃப் பேட்டர்னாக போட்டு அதுக்குள்ளே வந்து செயின் ஃபில்லிங் போட்டிருக்கேன். கீழே சேம் பேட்டர்ன் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக் லைனில் ஒரு லைன் மட்டும் ஒரு பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு சுகர் பீடு, ஒரு திலகம் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்லாண்டிங்காக ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக்கை. ஸோ இப்போ காட்டியிருக்க மாதிரி இந்த டிசைனும் அந்த பீடு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் நெக்கில் வச்சுருக்கேன்.
சேம் இதே நெக்லைனை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நான் அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரேண்டமாக நான் ஃப்ரண்ட்டையும் பேக் நெக்கையும் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் பேக் நெக்கு. ஸோ அதை வந்து பக்கத்தில் நான் ஃப்ரண்ட் நெக் பக்கத்தில் நான் வச்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் லோட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலராக இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ பேக் நெக்கில் எந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரண்ட் நெக்கில் நான் எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போடும் போது தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற அழகாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட் வந்து ஸ்லாண்டிங்காக வரும்ல, அதே ஸ்லாண்டிங் ஒரே லெவலில் ஃப்ரண்ட் நெக்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இது தான், ஆனாலும் இதையும் மைனூட்டாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்க்க நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.